சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசின் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு இந்தியன் மெடிசின் சிஸ்டம். இந்தியன் மெடிசின் அப்படின்றது வந்து ஒரு வைடு ட்ரெடிஷ்னல் மெடிசின் பேக்ரவுண்டை கொண்டது. ஆயுர்வேதா சிஸ்டம் அப்படின்றதும் இந்தியன் மெடிசின் தான், சித்தா சிஸ்டம் அப்படின்றதும் இந்தியன் மெடிசின் தான். பேசிக்கலாக இந்த சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசின் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதோட லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே தமிழ் லாங்குவேஜில் இருக்கக்கூடியது அப்படின்றது இதோட இம்பார்ட்டன்ஸ். கிட்டத்தட்ட நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டெக்ஸ்ட் அடிப்படையில் பார்த்தாலே 3000 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்தே உள்ள டெக்ஸ்ட்டுகள் அவைலபிளாக இருக்குது. அது வேரியஸ் டைப்பில், அதாவது புக் வடிவத்தில் இருக்கலாம், அல்லது ஒரு மேன்ஸ்கிரிப்ட்ஸ் அந்த மாதிரியான வடிவத்தில் இருக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான வடிவத்தில் அதுக்கான டெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ அது புதுசாக ட்ரையல் பார்க்குற மாதிரியான ஒரு சிஸ்டம் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய ஃபேமஸ் பீப்புள், அதாவது சயின்டிஃபிக்காக இருக்கக்கூடிய ஃபேமஸ் பீப்புள் எல்லாருமே அவங்களுடைய அம்மா அப்பா தாத்தா அவங்களுடைய பரம்பரை எல்லாமே ட்ரெடிஷ்னல் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியன் மெடிசனில் தான் அவங்க வளர்ந்தாங்க அப்படின்றத எந்த காரணத்தை கொண்டும் மறந்துடக்கூடாது. ஸோ டெக்ஸ்ட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. அதாவது மூலிகைகள், தாது பொருட்கள், ஜீவ பொருட்கள், இது எல்லாமே சேர்த்து தான் சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசின். அந்த மூலிகைகளை பொறுத்தவரையில் நம்ம உலகத்தில் ஏகப்பட்ட பிளான்ட்ஸ் இருக்கும், நிறைய மரங்கள் இருக்கும். இதில் எதெல்லாமே மருத்துவ தன்மை கொண்டது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொரு மூலிகைக்கும் தனித்தனியாக நேம் கொடுத்து இவ்வளவு டோசேஜ் இதில் இப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த குறிப்பிட்ட டோஸுக்கு மேலே பண்ணக்கூடாது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாமே மூலிகை அப்படின்ற விஷயத்தில் எழுதப்பட்டிருக்குது. இது வந்து நாங்கள் படிக்கக்கூடிய கோர்ஸ், அதாவது பிஎஸ்எம்எஸ் அப்படின்ற கோர்ஸ் தான் வந்து பேசிக்கலாக சித்தா சிஸ்டம் மெடிசின் வந்து படிக்கிறதுக்கான கோர்ஸ். அந்த கோர்ஸில் குணப்பாடம் அப்படின்ற ஒரு செக்ஷன், அதில் தான் மூலிகை, தாது பொருட்கள், ஜீவ பொருட்கள் இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. அது வந்து இண்டிவிஜுவலாக இப்போ வந்து நவீனமயமாக்கப்பட்ட அறிவியல் அடிப்படையில் அதோட தனித்தனி பொட்டானிக்கல் நேம்ஸ், அதுக்கப்புறமா அது மினரல்ஸுக்கு எல்லாமே தனித்தனியாக அதோட நேம்ஸு இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த பழைய ப்ரிப்ரேஷன்ஸ், அதாவது 3000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணப்பட்ட அந்த ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே தாது பொருட்களை வச்சு பண்ணக்கூடிய ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். அதாவது மெர்க்குரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அயன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கப்புறமா ஜிங்க் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான ரா மெட்டீரியல்ஸ் வச்சு மெடிசின் ப்ரிப்பேர் பண்ணி ஃபைனல் ப்ராடக்ட் அப்படின்னு வரும்போது அதை ரிசர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான மெட்டாலிக் பார்ட்ஸுமே அதில் இல்லாமல் அது ஒரு விதமான உப்புக்களாக மாறுகிறத நம்ம பார்க்க முடியுது. அது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்போ இருக்கக்கூடிய ஒரு நவீன ஒரு வசதிகளோடு உள்ள லேபில் கூட இந்த ப்ரிப்ரேஷன்ஸை பண்ண முடியாது அப்படின்றதான் இதோட ஃபேக்ட். நிறைய மூலிகைகள் இருக்குது. அந்த மூலிகைகள் வந்து மருத்துவ குணம் உள்ள மூலிகைகள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே எடுத்தால் வந்து விஷம் அல்லது பாய்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே முன்னால் அது யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கும் கண்டிப்பாக. பட் சித்தர்கள் அவங்களுடைய நோட்ஸில் எல்லாமே குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போனால் அது ஆபத்து, இந்தந்த மூலிகைகள் எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஆபத்து, இதனால் உயிருக்கு ஆபத்து அப்படின்றது வரைக்கும் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. எடுத்துக்காட்டாக வந்து குண்டிமணி அப்படின்ற பிளான்ட்டாக இருக்கட்டும், அரளியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் டேட்டூரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊமத்தையாக இருக்கட்டும், இதில் எந்தெந்த பார்ட்டுகள் பாய்சனஸ், எந்தெந்த பார்ட்டுகள் மெடிசின் யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே இப்போதைக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான அறிவியல் பின்புலமும் இல்லாமலேயே அவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க 3000 இயர்ஸுக்கு முன்னாடி. பட் இப்போ அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதை இவ்வளவு டோஸ் கொடுத்தா ஆபத்தா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்சல்யூட்டாக அப்படியே இருக்கும். ஸோ அது இதெல்லாம் ஒண்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நம்மளோட கிளினிக் வந்து செல்வின் சித்தா கிளினிக் அப்படின்ற நேமில்
2000 நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் நம்ம தாண்டி மெடிக்கல் ப்ராக்டிஸை பண்ணிட்டு இருக்கிறோம். பேசிக்கலாக 1990 to 95 அந்த பேட்சில் தான் பிஎஸ்எம்எஸ் டிகிரி கோர்ஸ் பாளையங்கோட்டை சித்தா மெடிக்கல் காலேஜில் நான் படிச்சிருந்தேன். 96 to 99 பிஜி மெடிக்கல் எஜுகேஷன், அதாவது எம்டி சித்தா அப்படின்ற டிகிரியை பண்ணி முடித்தேன். ஸோ அந்த பிஜி ஸ்டடீஸ் அப்படின்றது எல்லாமே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஸ்டடீஸாக இருந்துச்சு. நிறைய சப்ஜெக்ட் டிஸ்கஷன்ஸாக இருக்கட்டும், நிறைய மாடர்ன் டாக்டர்ஸோட இன்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே நிறையவே கிடச்சிது. எம்டி ஸ்பெஷாலிட்டி சிறப்பு மருத்துவம் அப்படின்ற பிரான்ச், அதாவது ஸ்பெஷல் மெடிசன் அப்படி சொல்லுவாங்க. இது எதை டீல் பண்ணுது அப்படின்னா மெஜாரிட்டி ஸ்கின் டிசீசஸ் சம்பந்தமான ஸ்பெஷாலிட்டி பிரான்ச் அது. இது மட்டும் இல்லாமல் ஆர்த்தோபெட்டிக்ஸ் அப்படி சொல்லக்கூடிய அந்த ஜாயிண்ட் சம்பந்தமான ப்ராப்ளங்கள் எல்லாமே ஸ்டடி பண்ணுறது மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ப்ளஸ் இதோட அடிஷ்னலாக ஆடட் பெனிஃபிட்டாக கிடைச்சது சைக்காட்ரி அல்லது மனநலம் சார்ந்த படிப்பு. அந்த விஷயங்களும் இந்த எம்டி சிறப்பு மருத்துவத்தில் ஸ்பெஷலாக கிடச்சிது. இதனால் நம்மளுடைய கிளினிக் ப்ராக்டிஸில் எந்த ஒரு பேஷண்ட் வந்தாலுமே அவங்களுடைய பர்சனலாக அவங்களுடைய சிரமங்கள் என்ன, அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அவங்களோட கிளினிக்கல் கண்டிஷன் என்ன, இதெல்லாமே கோரிலேட் பண்ணி அவங்களுக்கு அந்த டிசீஸ் சம்பந்தமான ப்ராப்ளம் என்னன்றதை தெளிவாக விளக்கம் கொடுத்து டீச்சிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த பேஷண்ட்டுக்கு டீச் பண்ணுறது ப்ளஸ் ட்ரீட்டிங், இந்த ரெண்டு விஷயமே பண்ணுறது இதோட ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. பேசிக்காக என்னுடைய கிராண்ட் ஃபாதர், அதாவது அப்பாவோட அப்பா, அவங்களோட பேர் வரவேல் வைத்தியர் அப்படின்னு பேர். அவங்க ட்ரெடிஷ்னல் சித்தா மெடிசின் பல வருஷங்களாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சின்ன குழந்தையாக இருக்கும்போதே மூலிகைகள் கலெக்ட் பண்ணி கொண்டு வர்றது, அவங்க அதை உலர வைக்கிறது, மெடிசின் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்காக அரைக்கிறது, சாறு எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பிறந்த குழந்தை அந்த டைம்லேருந்தே நம்ம முன்னால் நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம். எப்போ நமக்கு ஜெனரலான ஒரு நாலேஜ், ஒரு சுற்றுமுற்றும் உள்ள விஷயங்கள் எல்லாம் அறியறதுக்கு ஒரு வயசு வருதோ அந்த டைம்லேருந்தே அந்த சித்தா மெடிசின்ஸோட ப்ரிப்ரேஷன்ஸை பார்த்து வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இன்னொரு பியூட்டி என்னென்னா, கிராண்ட் ஃபாதர் அவங்களுடைய கம்ப்ளீட் நோட்ஸையும் ட்ரெடிஷ்னல் நோட்ஸ் அவங்களுடைய குருக்கிட்ட இருந்து படித்த அந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே ஏடுகளில், பனை ஓலைகளான ஏடுகளில் அவர் அப்படியே எழுதி வச்சுருக்கிறாரு. ஃப்யூச்சரில் பனை ஓலைகள் எல்லாமே ஒருவேளை அழிஞ்சு போனால் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு இன்னொரு டபுளாக யோசித்து எல்லாத்தையுமே நம்ம காகிதத்தால், நம்ம நார்மல் நோட் புக்கு, அந்த நோட் புக்கில் பெண்ணால் அவருடைய வயசான காலத்தில் உட்கார்ந்து எழுதிட்டு இருந்தது இப்போ ஞாபகம் வருது. ஸோ எதுக்காக இவ்வளோ சிரமப்பட்டு இதை போட்டு எழுதிட்டு இருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் அந்த காலத்தில் யோசித்தது உண்டு. பட் இப்போது நம்மளுடைய ரெகுலர் கிளினிக்கல் ப்ராக்டிஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பல மருந்துகள், நம்ம வீட்டிலேயே நிறைய மெடிசின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அந்த மெடிசின்ஸ் எல்லாமே கிராண்ட் ஃபாதரோட நோட்ஸில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்றது ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னே நான் சொல்ல முடியும். எல்லாருமே ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறமா ப்ரொஃபஷன் பற்றி யோசிக்கிறது தேவையான ஒரு விஷயம். இப்போ நான் என்னுடைய பிஎஸ்எம்எஸ் டிகிரி முடிச்சுட்டு எம்டி டிகிரி கோர்ஸ் முடிச்சுட்டு 99 பாஸ் அவுட் ஆகி வெளியே வர்றேன். அந்த டைமில் காலேஜில் பிஜி பண்ணிகிட்டு இருக்கும்போதே கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதுக்கான எக்ஸாம் நடந்துச்சு. அந்த ஃபஸ்ட் எக்ஸாம் அப்பியர் ஆகி இன்டர்வியூ இதெல்லாம் முடிச்சுட்டு, பட் ஃபைனலாக அந்த என்ட்ரிக்குள்ளால் எனக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. பட் ஒரு சில நபர்கள் இப்போ யங் பீப்புள் எல்லாமே பல பீப்புள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அது இல்லை அப்படின்னா வாழ்க்கையே இல்லை அப்படின்ட்டு ரொம்ப சோகமாக இருக்கிறது எல்லாமே நான் இப்போதைக்கு கூட பார்க்க முடியுது. பட் அதெல்லாமே சுத்தமாக அப்படி கிடையாது, எந்த விதமான தொடர்பே கிடையாது. மெடிக்கல் டிகிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கிளினிக்கல் ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயந்தான் டாப்பாக இருக்க முடியும். இப்போ கவர்மெண்ட் சர்வீஸில் என்ட்ரி பண்ணலை, இம்மீடியட்டாக வித்தின் 6 months அந்த டைம்லேயே
கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒர்க்கை நான் ஆரம்பிச்சிட்டேன். அப்போது ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு வந்து நம்ம கையில் பர்சனலாக எதுவும் இருக்காது இல்லையா. ஸோ அப்பா அவங்க வந்து ஒரு இதுக்கான எஃபர்ட் போட்டு, அதாவது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்க எஃபர்ட் போட முடியும். ஸோ நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டு நம்ம தெரிவிக்கும் போது ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட கிளினிக் அது வந்து தக்கலையில், தக்கலை மீன்ஸ் நான் இப்போ கிளினிக் போட்டிருக்கக்கூடிய இடம் வந்து தக்கலை அப்படின்ற டவுனில் இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறேன். தக்கலை ஒரு தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ். அந்த டவுனில் ஒரு கிளினிக் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். 2000 ஃபஸ்ட்டு அந்த கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு சின்ன ஸ்பேஸ் உள்ள ஒரு இடம். டோட்டலாகவே இப்போ நான் உட்காந்துருக்கக்கூடிய கன்சல்டேஷன் ரூம் இருக்கு இல்லையா, இந்த அளவு தான் டோட்டல் கிளினிக். அந்த மாதிரியான ஒரு செட்டப் இருந்தது. மெடிசின்ஸ் எல்லாமே என்ன ஒரு சின்ன ரூமில் நம்ம வச்சுருப்போம். ஸோ அதில் கிளினிக்கை ஸ்டார்ட் பண்ணி சித்தா ப்ராக்டிஸை சர்வீஸை ஆரம்பித்தேன். ஸோ அந்த டைமில் ஒரு வைடு ரெஸ்பான்ஸ் சித்தாவில் இருந்தது அப்படின்றத என்னால் பார்க்க முடிஞ்சுது. அந்த டைமில் 2000 டைமில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய ஃபாலோஅப்பில் வந்த பேஷண்ட்ஸு, அவங்க ஃபேமிலிஸ், அவங்க இன்றைக்கும் அவங்களுடைய ஃபாலோஅப்பில் என்னுடைய ஃபாலோஅப்பில் இருக்கிறாங்க அப்படின்றது கண்டிப்பாக இது ஒரு கிஃப்டாக நான் நினைக்கிறேன். ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆகும்போது தக்கலையில் இருந்த அந்த ஸ்பேஸ், பேஷண்ட்டுக்கான வெயிட்டிங் ஏரியா அல்லது மெடிசின் நம்ம உள்ளாடி ஸ்டாக் வைக்கிறதுக்கான ஏரியா, கன்சல்டேஷனுக்கான ஏரியா, இதெல்லாமே நமக்கு ரொம்ப சின்னது அப்படின்றத உணர முடிஞ்சுது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த டைமில் கிளினிக்கை தக்கலையில் இருந்து என்னுடைய நேட்டிவ் வில்லேஜுக்கு, அதாவது இப்போ இருக்கக்கூடிய முத்தலக்குறிச்சியில் ஒரு ரெண்டட் பில்டிங்கில் நான் வந்து ஷிஃப்ட் பண்ணேன். அதை விட கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருந்தது. ஸோ வந்து பெட்டர் அப்படின்ற மாதிரி அதனால் இருந்தது. இப்போதைக்கு ஒரு 2009 இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த செல்வன் கிளினிக் பில்டிங், இது வந்து ஓன் பில்டிங், இதில் வந்து ஷிஃப்ட் ஆகி நம்மளுடைய சர்வீஸை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறோம். சித்தா ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது நிறைய சேலஞ்சுகளை உட்படுத்தியதாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கிளினிக் செட்டப்பில் நம்ம உட்காந்துருக்கும்போது எல்லா விதமான பேஷண்ட்ஸுமே வருவாங்க. சீரியஸ் கண்டிஷனில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸில் இருந்து நார்மல் காமன் கோல்டு வரைக்கும் உள்ள பேஷண்ட்ஸ் வருவாங்க. மோரோவர் இது வந்து ஒரு வில்லேஜ், அதனால் அந்த வில்லேஜ் செட்டப்பில் இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் அவங்களுடைய காமன் ஃபஸ்ட் எய்டுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்காக வருவாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷாலிட்டி கேசஸ், அதாவது சித்தாவோட ஸ்பெஷாலிட்டி மெடிசின்ஸ் கொடுக்குற மாதிரியான வேரியஸ் ப்ராப்ளம்ஸுக்கும் நம்ம கொடுக்குறோம். காமனாக ஜெனரல் மெடிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராக்டிஸ் நம்ம வந்து இங்கே கண்டிப்பாக உண்டு. அதாவது ஒரு பிபி பேஷண்ட்டாக இருக்கட்டும், அல்லது ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், அல்சர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், அல்லது காமனாக வரக்கூடிய ஒரு ஃபீவராக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஜெனரல் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். சித்தா ப்ராக்டிஸ் அப்படின்றதுல ஒரு சிறப்பு என்னென்னா, ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளத்துக்காக வர்றாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் தொடர்பாக அவங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுக்கறதுனால அவங்களோட அக்கம்பனிடு பீப்புள், அவங்க கூட வரக்கூடியவங்க அந்த நோய் என்ன அப்படின்றத அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ என்னென்னா அவங்களோட ஃபாலோஅப் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக இருக்குது. ஸோ இது தவிர நம்ம கிளினிக்கில் வந்து ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட் அப்படின்றது வந்து ஸ்கின் அல்லது தோல் மருத்துவம் தான் நம்ம வந்து ஸ்பெஷலாக பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கின் அப்படின்ற ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அது சின்ன ஒரு நகத்துலேருந்து ஆரம்பித்து தலைமுடியிலேருந்து ஆரம்பித்து எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஸ்கின் பேஷண்ட்ஸ் நம்ம டீல் பண்ணும்போது ஃபஸ்ட் அவங்களுடைய எக்ஸாக்ட் டயக்னோசிஸ், அவங்க என்ன ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க, அந்த ப்ராப்ளம் டியூ டு இன்ஃபெக்ஷனா, அலர்ஜியா, அல்லது வந்து ஹெரிடிட்ரி ப்ராப்ளமா, அந்த மாதிரியான விஷயத்தை வந்து தரவாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தக்கவாறு அவங்களுக்கு போதுமான ஒரு ஐடியாஸ், அந்த ப்ராப்ளம் சம்மந்தமான ஐடியாலஜி இதெல்லாமே பேஷண்ட்டுக்கு கொடுத்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு தென் இன்டர்னல் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் மெடிசின்ஸை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஸ்கின் தவிர சித்தாவில் ஸ்பெஷாலிட்டியாக நம்ம கிளினிக்கில் பண்ணக்கூடிய விஷயம் வந்து நான் சர்ஜிக்கல், அதாவது அறுவை சிகிச்சை இல்லாமல் பண்ணக்கூடிய மூல நோய் அல்லது பௌத்திர நோய், இந்த மாதிரியான ப்ராப்ளங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டு.
ஆக்சுவலி பைல்ஸ் ப்ராப்ளம், ஃபிஸ்டுலா ப்ராப்ளம்னு சொல்லக்கூடியது எல்லாமே இப்போ வந்து ஒரு பயப்படக்கூடிய ப்ராப்ளமாக பேஷண்ட்ஸ் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னா அதுக்கு பயப்பட்டு அவங்க அது காஸ்ட் வைஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பேஷண்ட்டும் ரொம்ப சஃபர் ஆவாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதம் 2 மாதம் அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தேவைப்படும். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஹெமராய்ட்ஸ், அதாவது மூல நோயின்னு சொல்லக்கூடியது, அதாவது மூளை அல்லது பைல் மாஸ் மலை வாசலிருந்து வெளியே துருத்திட்டு பெர்மனண்டாக இருக்கிறது மாதிரியான ப்ராப்ளம். அதாவது உட்கார்ந்தாலும் நடந்தாலுமே ஒரு எக்ஸ்ட்ரா சதை மாதிரி தள்ளிகிட்டே இருக்கக்கூடியது மாதிரியான ப்ராப்ளம். தென் ஃபிஸ்டுலான்றது வந்து அந்த மலை வாசலுக்கு பக்கத்தில் சின்ன ஒரு ஆப்சஸ் அல்லது பரு மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த பருவில் வந்து சலமாக வழிகிறது, ரத்தமாக வழிகிறது. இது வந்து நார்மல் ட்ரீட்மெண்ட்டில் அடங்காது அப்படின்றதுனால சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்றத அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க எல்லா டாக்டர்ஸுமே. நம்ம சித்தாவில் காரநூல் சிகிச்சை அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த காரநூல் சிகிச்சை அப்படின்றது வந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் தான். பட் பேஷண்ட்டுக்கு கத்தியை வைக்காமல் வெறும் ஒரு நூல், மெடிக்கேட்டட் த்ரெட் அல்லது வந்து ஒரு கார நூல் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி. அது நம்ம கிளினிக்கில் இதுக்கான ஸ்பெஷல் எக்ஸ்பர்ட்ஸோட உதவியோட நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயமாக நான் நினைக்கிறேன். இது மாதிரி சர்ஜரின்னு சொல்லி ஒதுக்கி விடக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ், அதாவது கிட்னி ஸ்டோன் பேஷண்ட்டாக இருக்கட்டும், பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே அதோட தீவிரத்தன்மையை உணர்ந்து அவங்களோட மாடர்ன் டயக்னோசிஸ் ப்ளஸ் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் இதெல்லாம் பொறுத்து எது மெடிசினில் ட்ரீட் பண்ண முடியுமோ அந்த விஷயத்த சர்ஜிக்கல் கண்டிஷனுக்கு போகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரீட் பண்ணுறோம். தென் வேரியஸ் டைப் ஆஃப் யூட்ரஸ் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ், யூட்ரஸ்ஸு கர்ப்பப்பை ப்ராப்ளம், அதில் மேக நோயின்னு சொல்லக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம், ஃபைப்ராய்டு கட்டிகள் சம்மந்தமான காம்ப்ளிகேஷன்ஸு, அதுக்கப்புறமா ஓவேரியன் சிஸ்ட் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ், இதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே சித்தாவில் நம்ம ஸ்பெஷலைஸ்டு மெடிசனில் நம்ம பண்ணிட்டுருக்குறோம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இன்ஃபர்டிலிட்டி சம்மந்தமான ப்ராப்ளத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஆண் பெண் அவங்களுக்கு உள்ள குழந்தையின்மை சம்மந்தமான ப்ராப்ளத்துக்கு எல்லாமே நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே சித்தா மெடிசன் ரொம்ப சிறப்பாக இருக்கும். யூரினரி ரிலேட்டட் டிசீசஸ், இந்த மாதிரி எல்லா டிசீசஸ்க்குமே நம்ம வந்து டீல் பண்ணலாம். பட் சித்தர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, எல்லா நோய்களுமே மருத்துவத்துக்கு முழுசாக அடங்காது. குறிப்பிட்ட நோய்கள் வந்து மருத்துவத்துக்கு அடங்கும். இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்து மேனேஜ் தான் பண்ண முடியும். இன்னும் ஒரு சில விஷயங்கள் குணப்படுத்த முடியாது அப்படின்ட்டு வந்து சித்தா டெக்ஸ்ட்லேயே எழுதிட்டாங்க. இதை ஒவ்வொரு பேஷண்ட்ஸுக்குமே அவங்களுக்கு புரிய வச்சு தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அந்த ஸ்பைன் சம்மந்தமான ப்ராப்ளங்கள், அதாவது கழுத்து, இடுப்பு பகுதி, அதுக்கப்புறமா டோட்டலாக உள்ள ஸ்பைனல் கார்டு, இதில் எல்லாமே நிறைய ட்ரபிள்ஸ் வந்து இப்போ பார்க்க முடியுது. டிஸ்க் ப்ரொலாப்ஸாக இருக்கட்டும், டிஸ்க் பல்ஜிங்காக இருக்கட்டும், இதனால் நரம்பு வலி வர்றது, அவங்க கை, அதாவது கழுத்தில் ப்ராப்ளம் அப்படின்னா கை முழுக்க வலி, அதில் வந்து ஒரு நம்னஸ் ஃபீலிங் இதெல்லாம் வர்றது. இடுப்பு பகுதியில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஒரு கால் அல்லது 2 காலில் அப்படியே அந்த பெயின் இடுப்புலேருந்து ஆரம்பித்து பின் தொடை வழியாக காலோட பாதம் வரைக்கும் வர்றது மாதிரியான ப்ராப்ளம்ஸு. இது பெரும்பாலும் நிறைய பேஷண்ட்ஸு இந்த ப்ராப்ளம் வந்துட்டாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸில் காண்டாக்ட் பண்ணி அவங்க கன்சல்டேஷன் பண்ணும்போது சர்ஜரி அப்படின்ட்டு சொல்லி ஸ்பைன் சர்ஜரி பண்ணுறாங்க. ஸ்பைன் சர்ஜரி பண்ணுறது சம்மந்தமாக ஒரு ப்ராப்ளம் இல்லை. கண்டிப்பாக தேவை அப்படின்னா நம்ம சர்ஜரி பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 80% பீப்புள் வித்தவுட் சர்ஜரி கரெக்ட் பண்ணுற மாதிரியான கண்டிஷனில் தான் இருப்பாங்க. நம்ம கிளினிக்லேயும் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு பண்ணுறோம். அதாவது எஸ்பெஷலி அந்த பேக் பெயின், அதுக்கப்புறமா அந்த கழுத்து சம்பந்தமான ப்ராப்ளங்களுக்கு எல்லாமே இன்டர்னல் மெடிசின் மட்டும் போதுமானதாக இருக்காது. ஸோ அவங்களுக்கு இன்டர்னல் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் தெரப்பி பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸ்டர்னல் தெரப்பி அப்படின்றது ஸ்பெஷலைஸ்டு ஆயில அவங்களுடைய பர்டிகுலர் அந்த வர்மா பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணி அதில் அப்ளை பண்ணிட்டு அவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கறதுக்கான ட்ரீட்மெண்ட்டு. சைட் பை சைடாக இன்டர்னல் மெடிசின் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த வர்மா தெரப்பி அல்லது எக்ஸ்டர்னல் தெரப்பி சித்தாவோட தொக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தெரப்பி நம்ம இதுக்கான எக்ஸ்பர்ட்ஸை வச்சு நம்ம கிளினிக்கில் ப்ரொவைட் பண்ணுறோம். கிராண்ட்ஃபாதர்
அவங்க கைப்பட எழுதிய நோட்டுகள் அப்படின்னு நான் ஏற்கனவே இப்போ சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதுதான் அந்த நோட்டுகள். ஆக்சுவலி இது ஒரு நயன விதி அப்படின்ற ஒரு ப்ராப்ளம். அதாவது நயனம் அப்படின்னா கண் சம்பந்தமான நோய்களுக்கு தனியாக ஒரு நோட்டு. இது மாதிரி வந்து வால்யூம் 1, 2, 3 அப்படின்னு தனியாக போட்டிருக்கிறாரு. ஸ்பெஷலாக ஒவ்வொரு தனித்தனி டிபார்ட்மெண்ட், அதாவது வைசூரி அப்படின்ற அந்த வைரல் டிசீஸுக்கு தனியாக நோட்டு, அதுக்கப்புறமா ஜெனரல் மெடிசினுக்கு தனியாக நோட்டு, மெடிசின் ப்ரிப்ரேஷனுக்கு தனி நோட்டு, வர்மம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தனி நோட்டு, இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இது ஒரு நோட்டு எடுத்துக்கிறேன். ஒரு 17வது நோட் அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். தெளிவாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்தில் உள்ள நோட்டு, அதில் கற்றாழை அதோட நூல், அதாவது கற்றாழையிலிருந்து தனியாக நூல் மாதிரி த்ரெட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதை பாதுகாப்புக்காக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பாருங்கள் தெளிவாக இருக்குது. கற்றாழை நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோட்டில் உள்ளாடி அவங்க எழுதி வச்சுருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே கிராண்ட் ஃபாதரோட ஹேண்ட் ரிட்டன் அப்படின்றது இதோட இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதில் வந்து அவங்களோட ஒரு இண்டெக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து உள்ள எல்லாமே டீல் பண்ணியிருக்கிறாங்க. மீடியா அப்படின்றது வந்து சித்தா ப்ராக்டிஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து செல்வின் கிளினிக் அப்படின்ற நேமில் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்குறோம். தென் www.selvinclinic.com அப்படின்ற வெப்சைட்டுமே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, இந்த யூடியூப் சேனல் வழியாக பேஷண்ட்ஸுக்கு சித்தா மெடிசின் அப்படின்றதோட இம்பார்ட்டன்ஸ் நிறையவே ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்மளோட கிளினிக்கில் என்னென்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்றத தெளிவாக விளக்கம் கொடுக்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இதன் மூலமாக நிறைய பேஷண்ட்ஸு குளோபலி, அதாவது நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா, அதர் ஸ்டேட்ஸு, அதர் கண்ட்ரீஸ்லேருந்து கூட நிறைய பீப்புளை வந்து ரெகுலராக காண்டாக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் அப்படின்ற ஃபெசிலிட்டி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். நம்மளுடைய ஓபி டைம் முடிச்சுட்டு அவங்களுக்கு தனியாக அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஒரு ஃபிக்ஸட் டைமில் வீடியோ கன்சல்டேஷன் அப்படின்றது ஃபெசிலிட்டி நம்ம பண்ணுறோம்.